சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு நடந்த இடத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அது குறித்து செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்டாலின், சொல்லுங்க. தற்போது ஸ்டாலின் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றதை தொடர்ந்து கீழடி அகழாய்வு நடந்த இடத்திற்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சற்று நேரத்திற்கு முன்பாக நடந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் பங்கேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திடீரென்று அருகில் இருக்கக்கூடிய பள்ளிச்சந்தை புதூரில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 4 கட்ட அகழாய்வுகள் நடைபெற்ற அந்த கீழடியினுடைய அருபெருமை அகழாய்வு பகுதிக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்தார். அங்கு ஏற்கனவே அகழாய்வு நடந்த இடங்கள் புலியால் மூடப்பட்டிருந்த நிலையிலும் அந்த பணியில் ஈடுபட்ட பணியாளர்களிடம் அவர் அங்கு நடந்த அகழாய்வு பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அது மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் குழிகள் தோண்டப்பட்டு கடந்த 4 கட்டங்களில் எங்கெங்கெல்லாம் குழிகள் தோண்டப்பட்டிருந்தது, என்னென்ன வகையான பொருட்கள் எடுக்கப்பட்டன, அந்த பணியின் பொழுது கிடைத்த அனுபவங்களையும் அந்த பணியில் ஈடுபட்ட பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். அதன் பின்பாக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அடுத்த கட்டமாக எது மாதிரியான பணிகள் நடைபெறுகிறது என்ற விவரங்களையும் கேட்டறிந்தார். சிறிது நேரத்துக்கு முன்பாக நடந்த அந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் பங்கேற்ற ஸ்டாலின் இந்த கீழடியில் இருப்பது தனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்றும், நடப்பதும் இங்கு நிற்பதும் எனக்கு பெருமையான விஷயம் என்றும், தொன்மையான தமிழருடைய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்த கீழடியில் வந்திருப்பது மகிழ்ச்சி என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஊராட்சி கூட்டம் நிறைவு பெற்ற பின்பாக நேரடியாக அவரது பயணப்பட்டியலில் இல்லாத ஒரு தகவலாக அவர் நேரடியாக இந்த பள்ளிச்சந்தை புதியில் இருக்கக்கூடிய அந்த அகழாய்வு பகுதிக்கு வருகை தந்து சற்று அங்கு பார்வையிட்டிருக்கிறார். அந்த பார்வையிட்ட பகுதி முழுவதுமாக அவர், அதாவது யாருக்குமே முன்கூட்டியே அறிவிக்கப்படாத ஒரு திட்டம் என்பதால் கட்சியினரோ மற்றவர்களோ யாரும் அங்கு வரவில்லை. அந்த பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் மட்டும் அங்கு நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடமும் அந்த விவசாய நிலங்களை வழங்கிய விவசாயி சந்திரன் என்பவரிடம் அது தொடர்பான விவரங்களை அவர் கேட்டறிந்தார். அதன் பின்பாக இந்த கீழடியினுடைய அகழாய்வு பணிக்கு தன்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்வேன் என்றும் அதை அங்கிருந்தவர்களிடம் அவர் உறுதியளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த பார்வையிட்ட பகுதிகளை தொடர்ந்து அவர் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலும் தொடர்ந்து கீழடி தொடர்பான அந்த அகழாய்வு பணிகளுக்கு அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தகவலை கூறி அவர் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.